ஸ்திதி என்றால் நிலை என்று பொருள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலை. இன்று பௌர்ணமி நிலை. சுப்பிரமணியம் மிகச் சரியான பதிலை சொன்னார். அரசர் பின்னடைந்தார். மற்றவர்கள் முகம் சுளித்தார்கள். சுப்பிரமணியம், இன்று அமாவாசைடா. அவர்கள் அடிக்குரலில் அதட்டினார்கள். இல்லை, இன்று பௌர்ணமி. அவர் மூடின கண்களுக்குள்ளே தொடர்ந்து நிலவு தெரிந்து கொண்டிருந்தது. ராஜா கேட்கிறார், தப்பா சொல்றியே, இன்னைக்கு என்ன திதி? அவர்கள் அழுத்தம் திருத்தமாய் தவறை சுட்டிக்காட்ட விரும்பினார்கள். இன்று பௌர்ணமி ஸ்திதி. மூன்றாம் முறையாக சுப்பிரமணியம் பதில் சொன்னார். மன்னருக்குள் ஒரு சீற்றம் தலை தூக்கியது. காற்று ஒரு மதுவாடையை எங்கிருந்தோ சுமந்து வந்தது. எழுந்திருக்கிற பணிவும் இல்லை, ஏற்புடையதான பதிலும் இல்லை. என்ன திமிர் இந்த இளைஞனுக்கு! அரசர் கைப்பிரம்பை இறுக்கி பிடித்து கொண்டு சுப்பிரமணியத்தை உற்று பார்த்தார். பிரம்பால் மெல்ல தரை தட்டினார். அப்படியானால் இன்று இரவு நிலவு தோன்றுமோ? மன்னர் கத்தினார். கேட்டவரை சுப்பிரமணியத்தின் மனம் ஒரு கணம் முறைத்து பார்த்தது. எதிர்காலம் பளிச்சென்று புரிந்தது. எனக்கு தோன்றியது இவருக்கு தோன்றாதா? தாய் நினைத்தால் எவருக்கும் தோன்றாதா? அவள் அருள் இருந்தால் எங்கேயும் தோன்றாதா? இடைவிடாது தோன்றாதா? தோன்றும். பதில் சொன்னார். அவர்கள் சந்தோஷமானார்கள். அரசர் கோபமானார். இவர் பெயர் என்ன? சீரலாய் கேட்டார். அரசே, தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள். அவர்கள் பொய்யாய் கெஞ்சினார்கள். அவர்களுக்கு எப்போது கெஞ்சுவது, எப்படி கெஞ்சுவது என்று தெரியும். இவர் பெயர் என்ன? மறுபடியும் அரசர் வினவினார். சுப்பிரமணியம் என்று பதில் சொன்னார்கள். சுப்பிரமணியரே, இன்று இரவு வந்து இருள் படர்ந்து 2½ நாழிக்குள் நிலவு உதிக்காவிட்டால் உம்மை கோயில் வாசலில் குனிய வைத்து முதுகு முழுவதும் பிரம்பால் அடிப்போம். சுத்தமா இல்லாத அந்தணரை சுத்திகரிப்பது அரசர் வேலை. கைப்பிரம்பை சப்தமெழ சொடுக்கி வாயில் நோக்கி நடந்தார். அரசர் நகர்ந்து மறைந்ததும் அவர்கள் மேல் துணியை விசிறி போட்டு சந்தோஷமானார்கள். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டார்கள். ஓஹோ வாரும் பிள்ளா என்று தொடை தட்டினார்கள். ஜெய் விஜயி பவ. தங்களுக்கு தாங்களே கட்டியம் சொல்லி கொண்டார்கள். சுவாமி நம்ம பக்கம் இருக்கார் என்று மார் தட்டினார்கள். இப்பவே முதுகுக்கு எண்ணெய் தடவி வை, அப்பத்தான் முதுகுப்பட்டை பளபளன்னு தெரியும். வாய்விட்டு சிரித்தார்கள். ஒருவேளை நிலா வந்துட்டுன்னா? அவர்களில் மனம் மாறியவன் உறக்கச் சொன்னான். அவனை பலார் என்று ஓங்கி அறைந்தார்கள். அந்த சதுர்வேதி கொக்கரிக்க மற்றவர்கள் கைத்தட்டினார்கள். ஐயாவையனுக்கு சேதி தெரிய கவலைப்பட்டார். சுப்பிரமணியத்தின் வீடு துயரத்தில் ஆழ்ந்தது. ராஜம் குளக்கரையில் முழங்கால் ஜலத்தில் நின்று உக்கிரமாய் மந்திர ஜபம் செய்தாள். வானம் இருட்டி கொண்டு வந்தது. காற்று சுழன்று அடித்தது. பனை உயரத்துக்கு தூசி தூணாக எழும்பி தெருவில் விரைந்து போயிற்று. நாய்கள் பயந்து ஊளையிட்டன. பகலில் குளிர் பிடுங்கிற்று.